Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல டேஸ்டியான மசாலா ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆம்லெட் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இத உடைச்சிட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இது போல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இது போல் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்புறம் சேர்க்கும்போது நல்லா ப்ளஃபியாக இருக்கும். ஆம்லெட் நல்லா சாஃப்டாக நல்லா அடிச்சாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து பெரிய சைஸ் வெங்காயங்கிறனால 1 எடுத்தேன். இது சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது உள்ள சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளி இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது விதையெல்லாம் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணியிருக்கேன். உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஆம்லேட் ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து எண்ணெய் தடவிட்டு இப்போ இது மேலே நம்ம எப்பவும் போல் ஆம்லேட் ஊற்றிடலாம். லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே லேசாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயில் வச்சு வேக வைங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.